ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ ज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगणा ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य। हरे कृष्ण। பீஷ்மருடைய பிரார்த்தனையில கடைசி 2 பிரார்த்தனை பார்ப்போம். அதுக்கப்புறம் மேலும் தொடர்ந்து பார்ப்போம். பின்னாடி சொல்லுங்க. முனிகண நிருபவர்ய சங்குலேந்தஹ முனிகண நிருபவர்ய சங்குலேந்தத சதசி யுதிஷ்டிர ராஜசூய ஏஷாம் சதசி யுதிஷ்டிர ராஜசூய ஏஷாம் அர்ஹணமுபபேத ஈக்ஷணீயோ நம் உபவேத ஈசனீயோ மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா திருஷி கோசர ஏச ஆவிர் ஆத்மா. பக்தியுடன் சுவாமி சிதம்பரம் யுதிஷ்ட மகாராஜனால் இயற்றப்பட்ட ராஜசூய யாகத்தின் போது அரச குடும்பத்தினர் மற்றும் பண்டிதர்கள் ஆகிய மிக சிறந்த உலக பிரமுகர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அச்சிறந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவராலும் இணையற்ற பரமபுருஷராக வழிபட்டார். இச்சம்பவம்
நான் இருக்கும் பொழுது நடந்ததாகும். மேலும் பகவானிடம் என் மனதை பதிப்பதற்காகவே இச்சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்தேன். ஹரே கிருஷ்ணன் பிரபு. முனிகண நிருபவர்ய சங்குலேந்தः சதசி யுதிஷ்டிர ராஜசூய ஏஷா மம திருஷிகோச்சர ஏஷ ஆவிராத்மா. கிருஷ்ணர் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய உயிர், அல்லது என்னுடைய வாழ்க்கையினுடைய தலைவன். அந்த கிருஷ்ணர் ஈக்ஷணீயக, அவர் வந்து எல்லோராலையும் தரிசிக்கப்பட வேண்டுபவர். எல்லோரும் அவரை தரிசிக்க வேண்டும். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து அவர் எவ்வளவு உயர்ந்த அழகை உடையவர், அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை சொல்றார். யுதிஷ்டிர மகாராஜர் ராஜசூய யாகம் செஞ்சு கொண்டிருந்த பொழுது அந்த யாகத்துல பங்கேற்பதற்காக முனிகண நிருபவரிய, மிக உயர்ந்த முனிவர்கள் மற்றும் அரசர்கள் அந்த ராஜசூய யாகத்துல பங்கேற்பதற்காக வந்திருந்தனர். அந்த ராஜசூய யாகத்துல வந்து அருகணம் உபபேத, கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்பட்டது. ராஜசூய யாகத்துல அக்ர பூஜா அப்படின்னு ஒரு சடங்கு இருக்கும். அந்த சடங்குல வந்து மிக உயர்ந்த நபருக்கு வந்து அந்த முதல் மரியாதை கொடுக்கப்படும். அப்ப எல்லோரும் வந்து யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பீஷ்ம தேவர் வந்து கிருஷ்ணருக்குத்தான் இந்த முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பீஷ்ம தேவர் சொல்றார். மகாபாரதத்துல சபா பர்வம் அப்படின்னு அந்த பகுதியில படிச்சு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் என்னன்னா, பீஷ்ம தேவர் அந்த ராஜசூய யாகத்துல ஏன் கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், அதற்கான காரணத்தை வந்து அவ்வளவு விரிவாக சொல்றார். கிருஷ்ணருடைய நிலை, இவர் பூர்ண புருஷோத்தமர் பகவான். இவர் ஒவ்வொரு யுகத்திலையும் பல்வேறு அவதாரங்களை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, பக்தர்களுக்கு கருணை காண்பதற்காக வருகின்றார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவதாரத்தினுடைய லீலைகளை வந்து வர்ணிக்கின்றார் அந்த அத்தியாயத்துல, சபா பர்வத்துல. மிக நீண்ட அத்தியாயம். பீஷ்ம தேவர் வந்து எல்லோரும் முன்னாடி ஏன் கிருஷ்ணருக்கு தான் இந்த அக்ர பூஜையில முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், அதை வந்து சொல்றார். அப்ப எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றனர். அருகணம் உபபேத, அந்த ராஜசூய யாகத்துல எல்லோரும் கிருஷ்ணருடைய அழகை பார்த்து அவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டனர். உத்தவர் கூட இதை வந்து ஞாபகத்துல வைத்து சொல்றார். 3வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்துல, யத்தர்ம சூனோர் பத ராஜசூயே நிரீக்ஷ்ய திருக் ஸ்வஸ்த்யயனம் திரிலோகஹ காத்ஸ்யேன சாத்யேக கதம் விதாதுர் அர்வாக் ஸ்ருதௌ கௌஷலம் இத்யமன்யத. உத்தவர் சொல்றார், அந்த ராஜசூய யாகத்துல எல்லோரும் நினைச்சார்கள் கிருஷ்ணருடைய அழகை பார்த்து விட்டு, இந்த 3 உலகத்திலே பிரம்மாவினுடைய படைப்பிலேயே மிக உயர்ந்த அழகை உடையவர் இவர் தான் அப்படின்னு நினைச்சாங்க. உண்மை என்னன்னா, அந்த பிரம்மாவை படைச்சவரே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் யாரும் படைக்கவில்லை, ஆனா அவங்க அப்படி நினைச்சாங்க. இப்போ பிரம்மாவினுடைய படைப்புல வந்து இவர் தான் மிக உயர்ந்த அழகை உடையவர்.
சோ இங்க வந்து பீஷ்ம தேவர் அதை நினைத்து சொல்றார். அந்த எல்லோராலையும் தரிசிக்கப்பட வேண்டிய அந்த கிருஷ்ணர் ராஜசூய யாகத்தில் எல்லா முனிவர்கள் மற்றும் அரசர்களால அந்த உயர்ந்த வழிபாட்டை பெற்ற அந்த கிருஷ்ணர் மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா, அந்த கிருஷ்ணர் இப்பொழுது எனக்கு என்னிடத்தில் காட்சியை கொடுத்துள்ளார், என்னுடைய கண்களுக்கு காட்சியை கொடுத்துள்ளார் அப்படின்னு ரொம்ப நன்றியுடன் சொல்கின்றார். பீஷ்ம தேவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்யும் பொழுது அவருடைய மனசுல 3 உணர்ச்சிகள் இருந்தன. ஒரு உணர்ச்சி என்னன்னா, கிருஷ்ணர் நான் சாகும் தருவாயில எனக்கு வந்து காட்சியை கொடுத்துள்ளார் அப்படின்னு நினைச்சு அவர் மிகுந்த நன்றி மனப்பான்மையை செலுத்துகின்றார் கிருஷ்ணரிடத்தில். அதே சமயத்துல இன்னொரு உணர்ச்சி என்ன இருந்ததுன்னா, வருத்தம் இருந்தது. திரௌபதி அந்த சபையில மிக கஷ்டமான சூழ்நிலையில அவமானப்படுத்தப்படும் பொழுது அந்த திரௌபதிக்கு நான் உதவவில்லையே அப்படின்னு அதை நினைச்சு வருத்தப்படுகின்றோம். அதுக்கப்புறம் 3வது உணர்வு என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜர் அரசனாகிவிட்டார் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுகின்றார். இந்த 3 உணர்வுகள் இருந்து சந்தோஷம், நன்றி மற்றும் வருத்தம். பீஷ்ம தேவர் நினைக்கிறார், எப்படி எனக்கு வந்து அவ்வளவு உயர்ந்த பாக்கியம் கிடைத்திருக்கு, கிருஷ்ணர் எனக்கு நேரடியாக காட்சி கொடுக்கின்றார் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து நன்றி செலுத்துகின்றார். அந்த ராஜசூய யாகத்துல எல்லா முனிவர்களும் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓ எவ்வளவு அழகு, எவ்வளவு உயர்ந்தவர் கிருஷ்ணர் அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணருடைய புகழை பேசினாங்க. அந்த கிருஷ்ணர் மம ஆத்மா, என்னுடைய வாழ்க்கையினுடைய தலைவனான அந்த கிருஷ்ணர் இப்ப என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார், என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்துள்ளார். அதுதான் பீஷ்மருடைய ஆசை இருந்தது. இதே ஆசை தான் ஹரிதாஸ் டாக்கூருக்கும் இருக்கு. ஹரிதாஸ் டாக்கூரை சந்திக்க சைத்தன்ய மகாபிரபு வந்த பொழுது ஹரிதாஸ் டாக்கூர் அவருக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி வெகு சீக்கிரத்தில் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய லீலைகளை முடித்துக் கொள்ள போகின்றார் அப்படின்னு தெரிஞ்சது. அவர் வந்து சொன்னார், நீங்கள் உங்களுடைய லீலைகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்திலிருந்து என்னுடைய உயிரை விட விரும்புகின்றேன். என்னுடைய ஆசை என்னன்னா, நான் உயிரை விடும் பொழுது எனக்கு நீங்கள் காட்சி கொடுங்கள் அப்படின்னு ஹரிதாஸ் டாக்கூரும் பீஷ்ம தேவருடைய இதே மனப்பான்மை அவரும் வெளிப்படுத்தினார். அதனாலதான் சைத்தன்ய சரிதாமிரத்துல வர்ணனை வருது. ஹரிதாஸ் தாக்கூர் மறைந்ததுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அந்த ஹரிதாஸ் தாக்கூருடைய மறைந்த அந்த திருநாளை வந்து அவர் கொண்டாடுகின்றார். அவரே ஹரிதாஸ் தாக்கூருடைய தெய்வீகமான அந்த திருமேனியை அவரே தன்னுடைய கையில தூக்கி கொண்டு போய் சமுத்திரத்துல வந்து குளிப்பாட்டுகின்றார். குளிப்பாட்டி விட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இன்னிலிருந்து இந்த சமுத்திரம் ஹரிதாஸ் தாக்கூருடைய திருமேனி பட்டதுனால இந்த சமுத்திரம் தூய்மையாகிவிட்டது. இந்த சமுத்திரத்தில் யாரெல்லாம் ஸ்நானம் செய்கின்றார்களோ அவர்கள் வந்து மிக உயர்ந்த புண்ணியத்தை பெறுவார்கள், கிருஷ்ணருடைய அன்பை அடைவார்கள் அப்படின்னு அவர் வந்து அந்த கோஷத்தை எழுப்பினார். சைத்தன்ய மகாபிரபு தினமும்
ஜெகநாத்புரியில இருந்த பொழுது தினமும் அந்த சமுத்திரத்துல போய் அவர் ஸ்நானம் செய்வார். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் அவர் மறைந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்தை சமுத்திரத்துல குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த சமுத்திரம் இன்னிலிருந்து மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகி விட்டது அப்படின்னு அவர் உலகத்துக்கே அறிவித்தார். அந்த ஹரிதாஸ் தாக்கூரனுடைய மறைந்த நாளை கொண்டாடுவதற்காக சைத்தன்ய மகாபிரபுவே ஒவ்வொரு மார்க்கெட்ல உள்ள ஒவ்வொரு கடைக்கு போய் அவரே பிச்சை எடுக்கின்றார். ஒரு பிச்சை எடுக்கிறார், பிரசாதம் கொடுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த எல்லோரும் சாப்பிட உட்காரும் போது சைத்தன்ய மகாபிரபுவே எல்லோருக்கும் பிரசாதம் பரிமாறுகின்றார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், ஹரிதாஸ் தாக்கூர் மறைந்த நாளை கொண்டாடும் பொழுது எல்லோரும் பீஷ்ம தேவரையும் நினைத்தனர். பீஷ்மதேவர் மறைந்த நாள் மாதிரி இந்த நாளும் இருந்தது. அதே மாதிரிதான் எல்லோரும் பக்தர்களும் பீஷ்ம தேவரையும் நினைத்தனர் அப்படின்னு ஒரு வர்ணனை செய்கிறார். நீங்க பிரபுபாதர் ஒரு அற்புதமான கருத்து சொல்றார். முனிகண நிருப்பவரிய சங்குலேந்தக, அதை பத்தி சொல்ற. முனிகண முனிவர்கள் பிராமணர்களை குறிக்கின்றது, நிருப்பவரிய அரசர்களை குறிக்கின்றது. அந்த அப்ப முந்தின யுகத்துல பிராமணர்கள் மற்றும் அரசர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. வைஷ்யர்கள் மற்றும் தொழிலாளிகளுக்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா கலியுகத்துல இப்ப யுகம் மாறியதுனால கலியுகத்துல வைஷ்யர்கள் மற்றும் தொழிலாளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. பிராமணர்கள் மற்றும் அரசர்களுக்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. இதுதான் காலத்தினுடைய பிரபாவம் அப்படின்னு சொல்றார். கலியுகத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றார். ராஜசூய யாகத்துல ராஜசூய யாகம் யார் செய்ய முடியும்னா எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசன் தான். எல்லா அரசர்களாலையும் தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசன் தான் ராஜசூய யாகத்தை செய்ய முடியும். அதனாலதான் மகாபாரதத்துல படிக்கும் பொழுது யுதிஷ்டிர மகாராஜர் தன்னுடைய சகோதரர்களை எல்லா திசைகளிலையும் அனுப்பினார். சில அரசர்கள் உடனடியாக யுதிஷ்டிரரை தலைவனாக ஏற்றுக்கொண்டனர். யாரெல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்ப அவர்களை எதிர்த்து சண்டை போட்டு அவர்களை ஜெயித்ததுக்கு அப்புறம் அவர்களை ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் அவர்கள் யுதிஷ்டிர மகாராஜருக்கு அன்பளிப்பு அனுப்புவாங்க. அந்த மாதிரி எல்லா அரசர்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவன் தான் ராஜசூய யாகத்தை செய்யறதுக்கான தகுதியை பெற்றுள்ளார். அந்த இதை பத்திலாம் பிரபுபாதர் எழுதுறார். அப்ப ராஜசூய யாகம் செஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜர் இந்த உலகத்துக்கே ஒரு சாம்ராட் சக்கரவர்த்தி ஆகிவிட்டார். யுதிஷ்டிர மகாராஜர் ராஜசூய யாகம் செய்யறதுக்கான மிக முக்கியமான தடை யாரா இருந்ததுன்னா ஜராசந்தர். அவர்தான் மிக முக்கியமான தடையா இருந்தார். ஜராசந்தரை வெல்வதற்காகத்தான் கிருஷ்ணர், பீமர் மற்றும் அர்ஜுனர் ஒரு பிராமணருடைய வேஷத்துல மகத நாட்டுக்கு செல்கின்றார்கள். பீமர் ஜராசந்தரை வதம் செய்கின்றார். 10வது ஸ்கந்தம் 71, 72, 73 நீங்க படிக்கலாம். ராஜசூய யாகம் செய்யறதுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கும். அவ்வளவு ஒரு பெரிய யாகம்.
அதுல ராஜசூய யாகத்தை நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல அவ்வளவு ஒரு விஸ்தாரமான வர்ணனை. ஒவ்வொரு பந்தியிலையும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். ஒரு பந்தி முடிந்த உடனே ஒரு சங்கை ஊதுவாங்க, இன்னொரு பந்தி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த சங்கு முழங்கும் சத்தம் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அவ்வளவு பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்லாம் சொல்லப்படும். இப்ப இந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட யாகங்கள்லாம் செய்யறது வந்து அசாத்தியம். அந்த யாகங்களை செய்யறதுக்கான ஒரு தகுந்த பிராமணர்கள் கூட இந்த காலகட்டத்துல கிடைக்க மாட்டார்கள். அதனால கலியுகத்துக்கான யாகம் வந்து சங்கீர்த்தன யாகம். அந்த யாகத்துல பங்கேற்பதற்காக உயர்ந்த பிராமணர்கள், அரசர்கள் எல்லோரும் வந்து எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இத பத்தியும் பிரபுபாதர் எழுதுறார். அப்ப அந்த யாகத்துல கிருஷ்ணர் வந்து அந்த சபையில உள்ள எல்லோராலும் கவரப்பட்டார். கிருஷ்ணருடைய தரிசனம் அருகணம் உபபேத ஈக்ஷணியோ. கிருஷ்ணருடைய தரிசனம் எல்லோருடைய மனதையும் கவர்ந்தது. எல்லோரும் கிருஷ்ணரை வந்து வழிபட்டனர். பீஷ்ம தேவர் இதை வந்து நினைக்கின்றார், இந்த சம்பவத்தை நினைக்கின்றார். அந்த சம்பவம் அதுலயும் முக்கியமான பீஷ்ம தேவர் தான் அந்த சபையில எல்லோரும் முன்னாடி கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் மிக உயர்ந்த நபர், அதை வந்து எல்லோரும் முன்னாடி அவர் வந்து உரத்த குரல்ல சொல்லி நிரூபித்தார். இந்த கருத்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் இன்னொரு கருத்தும் எழுதுறார். நம்ம பகவானுடைய லீலைகள், உருவங்கள், குணங்கள் இது மேல தியானம் செய்வது வந்து உருவமற்ற அந்த பிரம்மத்தின் மேல தானம் செய்வதை விட வெகு சுலபமானது. கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிர் அவாப்பியதே. கீதையில 12.5 கிருஷ்ணர் சொல்றார், உருவமற்ற பிரம்மத்தை வழிபடுவது, தியானம் செய்வது அது மிக கடினமான பாதை. அதுல தகுந்த பலனை அடைவது கூட ரொம்ப கஷ்டம். ஆனா பக்தி யோகம் ரொம்ப சுலபமாக கடைபிடித்து விடலாம். பக்தி யோகத்துல கிருஷ்ணருடைய லீலைகள், குணங்கள் மேல ஒருத்தர் நேரடியாக தியானம் செய்யலாம், நினைக்கலாம். இதை பத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு. சில சமயம் இந்த உலகத்துல ஒரு மனிதனை கடவுளாக வழிபடுறாங்க. கொஞ்ச மாசம் முன்னாடி காரைக்குடி போன பொழுது அவங்க ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, புதுக்கோட்டையில ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன், பெரிய ஒரு பணக்காரர், அவங்க அந்த நபர் காலமானதுக்கு அப்புறம் அவருடைய பையன் வந்து அவருடைய தந்தைக்கு ஒரு பெரிய கோயில் மாடி, அவ்வளவு ஒரு பெரிய இடத்துல ஒரு சமாதியாட்டம் கட்டியிருந்தார், ஒரு பெரிய கோயில் மாதிரி. அந்த நபர் சொன்னாரு, அந்த பக்தர் சொன்னாரு, அந்த அவர் சந்திக்க போன பொழுது இந்த பணக்காருடைய பையன் சொன்னாரு, நல்லது செய்வங்கெல்லாம் கடவுள் தானே, எங்க அப்பா நிறைய நல்லது செய்தாங்க, அதனால எங்க அப்பா தான் எனக்கு கடவுள் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த உலகத்துல மனிதனையே கடவுளாக வழிபடுறாங்க. சமூக சேவை செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உங்களை பாராட்டி பேசலாம். ஆனா ஒரு மனிதனையே கடவுள் அப்படின்னு நினைச்சு வழிபட்டோம்னா அது தவறான கருத்து. அதையும் பிரபுபாதர் கண்டித்து பேசுறார். அடுத்த ஸ்லோகம். தமிமமஹமஜம் ஷரீரபாஜாம் तमिमिमम् अहमजं शरीरभाजाम् ஹிருதி ஹிருதி திருஷ்டிதமாத்மகல்பிதானாம்
ஸ்ருதி கிருதி திருஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம் பிரதித்ருஷமிவ நைகதார்க்கமேகம் பிரதிரிசம் இவ நைகதார்க்கம் ஏகம் சமதிகதோஸ்மி விதூத பேதமோஹः. சமதிகதோ சிமி விதூத பேத மோகக. மொழிபெயர்ப்பு. ரூபாதகி ஜெய். பகவான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறார், மன கற்பனையாளர்களின் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்பொழுது நான் விடுபட்டு விட்டேன் என்பதால் இப்பொழுது என் முன் நிற்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மன ஒருமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. பீஷ்மருடைய கடைசி பிரார்த்தனை. தமிமம் அகமஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திருஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம். ஸோ கடைசி லைன்ல பாருங்க, விதூத பேத மோகக அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. விதூத பேத மோகக அப்படின்னா பகவான் பல அவதாரங்களில் பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு அவதாரம் செய்கின்றார். அது எல்லாமே பகவானுடைய ரூபம்தான். ஆனா அதுல யார் வேறுபாட்டை பார்க்கின்றார்களோ அவர்கள் மயக்கத்தில் இருக்கின்றார்கள், அறியாமையில் இருக்கின்றார்கள். ராமர் வேறு, கிருஷ்ணர் வேறு. கிருஷ்ணர் வேறு, நரசிம்மர் வேறு. அதே பகவான் தான் வெவ்வேறு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த லீலைகளுக்கு ஏற்றபடி தகுந்த சக்தியை, குணங்களை வெளிப்படுத்துகின்றார். கிருஷ்ணாவதாரத்துல தன்னுடைய முழுமுதற் கடவுளாக பூரண ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆனா எல்லோரும் அதே பகவான் தான். ஆனா யார் ஒருத்தர் இந்த பகவானுடைய வெவ்வேறு ரூபத்துல வேறுபாட்டை பார்க்கின்றார்களோ அவர்கள் மயக்கத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மயக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் நான். விதூத பேத மோக சமதி கதோஸ்மி. அப்படிப்பட்ட மயக்கத்திலிருந்து விடுபட்டு நான் அந்த பகவானை அடைந்து விட்டேன். அந்த பகவான் எப்படிப்பட்டவர்? பிரதித்ருஷம் இவ நைகதா அர்க்கமேகம். எப்படி சூரியன் ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு, ஆனா வெவ்வேறு நபர்களால பார்க்கும் பொழுது அந்த சூரியன் பல சூரியன்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லது அந்த சூரியன் ஒரு 15 பானை இருக்கு, அந்த பானையில தண்ணீர் இருக்கு. அந்த சூரியன் பிரதிபலிப்பு அதுல பார்க்கும் பொழுது 15 சூரியன் இருக்கிற மாதிரி தெரிகின்றது, ஆனா ஒரே ஒரு சூரியன் தான். அந்த மாதிரி பகவான் ஒரே ஒரு பகவான், ஆனா அவர் பல்வேறு ரூபங்களை எடுத்துக்கொண்டு லீலைகள் செய்கின்றார். அந்த பகவான் என்னுடைய ஹிருதி ஹிருதி திஷ்டிதம், என்னுடைய ஹிருதயத்தில் பரமாத்மாவாகவும் இருக்கின்றார். அஜம், அந்த பகவானுக்கு பிறப்பு கிடையாது, பிறப்பற்றவர். அவர் என்னுடைய ஹிருதயத்துல மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கின்றார். அந்த பகவானை அந்த பகவானை நான் இப்பொழுது அடைந்து விட்டேன் அப்படின்னு பீஷ்ம தேவர் சொல்றார். இங்க விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறார், பீஷ்ம தேவர் அந்த பார்த்த சாரதியினுடைய லீலைகளில் பங்கேற்பதற்கான அந்த ஆசையை வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு சொல்றார். அதனால தான் பீஷ்ம தேவருக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருக்கின்றார். நமக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்கும் பொழுது நம்ம அந்த நபரை எப்படி கூப்பிடுவோம்? நீ அப்படின்னு கூப்பிடுவோம், அல்லது நீங்கள் அப்படின்னு கூப்பிடுவோம். சமஸ்கிருதத்துல நீ நீங்களுக்கு யுஷ்மத் அப்படிங்கிற அந்த சொல் உபயோகப்படுத்தப்படுகின்றது.
ஆனா பீஷ்ம தேவர் தன்னுடைய பிரார்த்தனையில அந்த யுஷ்மது சொல்லை உபயோகப்படுத்தவே இல்லை. நீங்கள் அப்படின்னு அவர் கண் முன்னாடி இருக்கின்ற கிருஷ்ணரை பத்தி அவர் நீங்கள் அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. உங்களை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லல. அவர் அந்த தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு தமிழ் இலக்கணத்துல எல்லாருக்கும் இலக்கணம் மறந்து போயிடுச்சு போல இருக்கு. நீங்கள் அப்படின்னு பீஷ்ம தேவர் ஒரு தன்மை முன்னிலை உரிமை, முன்னிலை படற்கை, தன்மை முன்னிலை படற்கை. தன்மை முன்னிலை. தன்மை நான், நாங்கள், அதுக்கு தன்மை சொல்லுவோம். முன்னிலை நீ, நீங்கள், அதுக்கு முன்னிலை சொல்லுவோம். படற்கை அவன், அவள், அதுக்கு படற்கை சொல்லுவோம். இங்க பீஷ்ம தேவர் முன்னாடி கிருஷ்ணர் இருக்கின்றார். அவர் முன்னிலையில உபயோகப்படுத்தி இருக்கணும் வார்த்தைகளை. ஆனா முன்னிலையில உபயோகப்படுத்தாமல் அவர் படற்கையில தான் உபயோகப்படுத்தி இருக்கின்றார். விஜய சகே விஜய ரத குடும்ப மே ரதிரஸ்து சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து ச பவத்து மே பகவான் கதிர் முகுந்தஹ பார்த்த சகே அப்படின்னு படற்கையில உபயோகப்படுத்தியிருக்கார். இதன் மூலமாக பீஷ்ம தேவர் எதை தெரிவிக்கின்றாருன்னா, பீஷ்ம தேவர் நான் அந்த பார்த்த சாரதியினுடைய லீலையில் பங்கேற்க விரும்புகின்றேன் அப்படிங்கிற அந்த ஆசையை வெளிப்படுத்துகின்றேன். இப்ப பீஷ்ம தேவர் அவருக்கு கண் முன்னாடி கிருஷ்ணர் பார்த்த சாரதியா இல்ல. இந்த பார்த்த சாரதி லீலை குருக்ஷேத்திர யுத்தத்துல நடந்தது. கண் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தாலும் அவர் படற்கையில் உபயோகப்படுத்தியிருக்கார். ஏன்னா பார்த்த சாரதியினுடைய லீலைகள் பங்கேற்க விரும்புறதுக்காக அதனால்தான் படற்கையில் உபயோகப்படுத்தி இருக்கின்றார் அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறார். இங்க பொதுவாக ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய மனசுக்குள்ள பரமாத்மா இருக்கின்றார். ஒரு தூய பக்தருக்கு அவருடைய மனசில் உள்ள பரமாத்மா அவர் வணங்குகின்ற பகவானுடைய ரூபமே பரமாத்மா ஆகிவிடுகின்றார். அவருடைய இஷ்ட தேவர் அவரே பரமாத்மாவினுடைய நிலையை ஏற்றுக்கொள்கின்றார். பீஷ்ம தேவர் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற பரமாத்மா பார்த்த சாரதி, அவர்தான் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற பரமாத்மா. மற்ற ஜீவாத்மாக்களுடைய பரமாத்மா இந்த 4 கரங்களுடைய விஷ்ணுவினுடைய ரூபம். ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ள அந்த பார்த்த சாரதி என்னுடைய மனசுக்குள்ள நுழைந்து விட்டதுனால அந்த மத்த பரமாத்மாவுக்கு என்னுடைய மனசுக்குள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணர் அஜம் அப்படின்னு அவருக்கு பெறப்பட்ட பகவான். சூரியனுடைய அந்த ஓமையும் அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். பிரபுபாதருடைய கருத்துலையும் பார்க்கும் பொழுது பகவானுடைய வெவ்வேறு ரூபங்களில் நம்ம வேற்றுமையை பார்த்தோம்னா அது அறியாமையைத்தான் குறிக்கின்றது. அது அறியாமைத்தான் குறிக்கின்றது. எப்படி சப்போஸ் ஒரு சினிமாவில் கமலஹாசன் 10 வேடத்தை எடுத்து நடிக்கின்றார். ரஜினிகாந்த் சப்போஸ் 2 வேடத்தை அல்லது 3 வேடத்தில் நடிக்கின்றார்.
ஆனா ஒரே நபர் தான் அந்த 3 வேடத்துல நடிக்கின்றார். அதே மாதிரி பகவான் வந்து ஒரே பகவான் பலவேறு ரூபங்களை எடுத்துக்கொண்டு நடிக்கின்றார். ம். அவதாரம் லீலைகளை செய்கின்றார். ஆ. ஆனா யார் ஒருத்தர் அந்த பகவானை சாதாரண மனிதனாக கருதுகின்றார்களோ அவர்கள் மூடர்கள். அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ருதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். பகவான் தன்னுடைய அச்சிந்திய சக்தி மூலமாக, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தி மூலமாக ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள பரமாத்மாவாக இருக்கின்றார். எப்படி சூரியன் வந்து எல்லோருடைய கண்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல இருக்கின்றது. ஒரே பரமாத்மா எல்லோருடைய மனசுக்குள்ள பரமாத்மாவாக விரிவடைகின்றார் ஒரே பகவான். இந்த கருத்துலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பீஷ்மதேவர் விதூத பேத மோகக அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பீஷ்மதேவருக்கு வந்து தெளிவான புரிதல் பிரிஞ்சிருக்கு. கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் கிருஷ்ணருடைய சக்தி தான். அந்த என் கண் முன்னாடி இருக்கின்ற இதே கிருஷ்ணர் தான் எல்லோருடைய மனசுக்குள்ள பரமாத்மாவாக இருக்கின்றார். என்னுடைய மனசுக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கின்றார். இந்த கிருஷ்ணருடைய சக்தி தான் இந்த எல்லா ஜீவாத்மாக்களும். இந்த உலகத்தில் உள்ள பஞ்ச மகாபூதங்களும் கிருஷ்ணருடைய சக்தி தான். அப்ப வாசுதேவ சர்வமிதி பகுணாம் ஜன்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும் வாசுதேவருடைய சக்தி தான், வாசுதேவரால தான் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு இந்த புரிதலுக்கு யார் வருகின்றாரோ அவர்தான் உண்மையான மகாத்மா. அப்படிப்பட்ட மகாத்மா மிக மிக அரிதானவர். அந்த மகாத்மா கிருஷ்ணருடைய திருவடியில் முழுமையாக சரணடைகின்றார். அந்த புரிதல் தான் பீஷ்மர் கிட்ட இருக்கின்றது. அந்த புரிதலை தான் பீஷ்மதேவர் இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்துகின்றார். அதனால தான் பீஷ்மதேவரை வந்து 12 மகாஜனர்களில் ஒருத்தர் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் ந சித்த முக்கியா தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் நவை விருஷுர் நவை விதுர் ரிஷயோ நாபி தேவாஹ ந சித்த முக்கியா அசுரா மனுஷ்யா குதோனு வித்யாதர சாரணாதயஹ. பாகவத தர்மம் பக்தி பாதை நேரடியாக பகவானால ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இதை தேவர்கள், அசுரர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள் யாராலும் இந்த பாதையை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஸ்வயம்பூர் நாரதஷம்பு குமார கபிலோ மனுகு பிரலாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாச கிர்வயம் द्वादशैते विजानीमो धर्मं भागवतं पटाः गुह्यं विशुद्धं दुर्बोधं यं ज्ञात्वामृतमश्नुते. 6வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல 12 மகாஜனர்கள் பிரம்மா, சிவன், நாரதர், ஜனகர், பீஷ்மர், கபிலர், யமராஜர், இந்த 12 மகாஜனர்கள் இவர்கள் தான் பாகவத தர்மத்தை அறிந்துள்ளார்கள். இந்த பாகவத தர்மம் எப்படிப்பட்டது? குஹ்யம் விசுத்தம், இது மிக ரகசியமானது, தூய்மையானது, சத்துவகுணத்துக்கும் அப்பாற்பட்ட சுத்த சத்துவத்தில் உள்ளது. குஹ்யம் விசுத்தம் துர்போதம், இதை புரிந்து கொள்வதும் ரொம்ப கடினமானது. இதை யார் புரிந்து கொள்கின்றார்களோ யம்ஞாத்வாம் மிருதமஷ்ணுதே, அவர்கள் வந்து இறைவனை அடைகின்றார்கள், அவர்கள் முக்தி அடைகின்றார்கள். இங்க பீஷ்மதேவர் தன்னுடைய புரிதலை ஒரு மகாஜனர் கிருஷ்ணருடைய நிலையை பத்தி வர்ணிக்கின்றார். பீஷ்மதேவர் அவருடைய இஷ்டதேவர் யாருன்னா பார்த்தசாரதி. கோபியர்களுடைய இஷ்டதேவர் யார்? ஷியாம் சுந்தர் கிருஷ்ணா. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
சோ பீஷ்ம தேவர் பகவானுடைய 3 நிலைகளையும் புரிந்து கொண்டிருக்கின்றார், பிரம்மன், பரமாத்மா, பகவான். சோ அடுத்த ஸ்லோகங்களை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்துல இதோட பீஷ்மருடைய பிரார்த்தனை முடியெழுது. அதுக்கப்புறம் சூத கோஸ்வாமி சொல்றார், கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக் திருஷ்டி விருத்திபிஹி ஆத்மானம் ஆவேஷ்ய சோந்த ஸ்வாசவு பாரமத். இவ்வாறாக பீஷ்ம தேவர் அவரது மனது, பேச்சு, பார்வை மற்றும் செயல்கள் ஆகியவற்றுடன் பரமாத்மாவாகிய கிருஷ்ணருக்குள்ளே தன்னுடைய ஐக்கியப்படுத்தி கொண்டு மௌனமானார். அவருடைய மூச்சும் நின்றது. பீஷ்ம தேவர் தன்னுடைய மனது, பேச்சு, வாக்கு எல்லாற்றையும் கிருஷ்ணரிடத்தில் செலுத்தினார். அதுக்கப்புறம் அவர் சுவாசம் விடுவதை நிறுத்தி விட்டார். அவர் மறைந்து விட்டார். அந்த ஸ்வாச உபாரமத். இங்க பார்க்கும் பொழுது அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். பீஷ்மதேவர் கிருஷ்ணரை நினைத்து உயிரை விட்டார். இந்த பீஷ்மதேவர் அடைந்த சமாதி நிலைக்கு நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் கிருஷ்ணருடைய பெருமைகளை பாடிவிட்டு தன்னுடைய கண்ணால கிருஷ்ணரை தரிசனம் செய்து அவர் மனதால கிருஷ்ணர் மேல செலுத்தி உயிரை விட்டார். இதுதான் வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த பர்ஃபெக்ஷன், மிக உயர்ந்த நிலை. பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல இந்த ஸ்லோகம் வருது. ஜன்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி. கடைசி சமயத்துல பகவானை நினைத்து உயிரை விடுவது இது உயர்ந்த வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தி யோகத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ எல்லாராலையும் இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு பிரபுபாதர் பக்தி யோகத்தினுடைய 9 நிலையை பத்தி சொல்றார். இந்த பக்தியினுடைய 9 அங்கங்கள் இல்லைன்னாலும் ஒருத்தர் ஏதாவது ஒரு அங்கத்தை கூட சரியாக கடைபிடித்தாருன்னா அந்த அங்கத்தை ஒரு ஆன்மீக வழிகாட்டியினுடைய மேற்பார்வையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த 9 அங்கங்கள்லயும் ஸ்ரவணம் அப்படிங்கிற அங்கம் மிக முக்கியமானது. ஸ்ரவணம் இது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் பாகவதத்துல ஆரம்பத்தில் நம்ம பாக்குறோம், தஷ்ரத்ததானா முனையோ ஞான வைராகிய யுக்தையா பஷ்யந்த்யாத்மனி சாத்மானம் பக்தியா ஸ்ருதகிரஹீதையா. ஸ்ருதகிரஹீதையா பக்தியை ஒரு ஆன்மீக வழிகாட்டியினிடமிருந்து வெகு காலம் கேட்டு தெரிந்து கொண்டோம்னா அது ஒரு சரியான அஸ்திவாரத்தை கொடுக்கின்றது. 3வது ஸ்கந்தத்திலையும் ஒரு ஸ்லோகம் வருது, ஸ்ருதஸ்ய பும்சாம் சுச்சிரஸ்ரமஸ்ய. ஒருத்தர் குருவினிடத்திலிருந்து பாகவதத்தை வெகு நாட்கள், வெகு வருடங்கள், வெகு நாட்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல பகவத்கீதை கேட்கிறோம், அதுக்கப்புறம் பாகவதம். சோ கிருஷ்ணர் பீஷ்ம தேவருக்கு கிருஷ்ணர் நேரடியாக அவர் முன்னாடியே காட்சி கொடுத்திருந்தார். ஆனா ஒருத்தர் இந்த பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவர் முன்னாடி கிருஷ்ணர் இல்லைன்னாலும் பீஷ்மர் அடைந்த அதே உயர்ந்த நிலையை எல்லோரும் இந்த பக்தி மார்க்கத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. இது ரெண்டுமே, இந்த 2 மூலமாக கிருஷ்ணர் அவதரித்துள்ளார். கிருஷ்ணருடைய ஒலி வடிவத்தில் உள்ள அவதாரம் தான் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம். அதனால இந்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு பீஷ்ம தேவர் அடைந்த அதே உயர்ந்த நிலையை நம்ம எல்லோரும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். பீஷ்ம தேவர் வசுக்களில் 8 வசுக்களில் ஒருத்தராக இருந்தார். 8 வசுக்களில் ஒருத்தர் பீஷ்ம தேவராக அவதாரம் எடுத்திருந்தார். அதுல உள்ள ஒரு வசு திரும்பி தன்னுடைய வசுலோகத்துக்கு சென்றார். இன்னொரு ஜீவாத்மா பார்த்தசாரதியினுடைய லீலையில் பங்கேற்பதற்காக வேறு பிரம்மாண்டத்துக்கு சென்று விட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வசு
தன்னுடைய ஆயுட்காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அவரும் ஆன்மீக லோகத்தை வைகுண்டத்தை அடைந்து விடுவார். மனித வாழ்க்கை வந்து பீஷ்ம தேவர் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா, பீஷ்ம தேவர் மாதிரி நம்ம வந்து உயிரை விட வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்றேன். பாகவதம் குறிப்பாக நம்ம எப்படி உயிரை விட வேண்டும், உயிரை விடுவதற்கான கலையை வந்து பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. த ஆர்ட் ஆஃப் டையிங், உயிரை விடுவதற்கான கலை வந்து பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சாஸ்திரங்கள் எப்படி உயிரை வாழ்வது அந்த கலையும் சாஸ்திரம் சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. பகவானை நினைத்து வாழ வேண்டும், அவரை நினைத்து உயிரை விட வேண்டும், இரண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகத்துல சம்பத்தியமானம் ஆக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே பபூவுஸ்தே தூஷ்ணிம் வயாம் சீவதினாத்யயே. அடுத்த ஸ்லோகத்துல பீஷ்மதேவர் பரமபுருஷரின் வரம்பற்ற நித்தியத்தன்மைக்குள் ஐக்கியமாகிவிட்டார் என்பதை அறிந்த அங்கு கூடியிருந்த அனைவரும் பகல் நேரத்தின் முடிவில் பறவைகள் நிசப்தமாவதைப் போல மௌனமாயினர். பகல் பொழுது முடியும் பொழுது சாயந்தரம் சமயத்துல எப்படி பறவைகள் மௌனமாகி விடுகின்றது, பகல் பொழுதுல சத்தத்தை எழுப்பி கொண்டு இருக்கின்றது, ஆனா சாயந்தர சமயத்துல மௌனமாகி விடுகின்றது. அதே மாதிரி பீஷ்ம தேவர் பகவானுடைய திருவடியை அடைந்து விட்டார். அதை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் எல்லோரும் வந்து மௌனமாகி விட்டனர். இதுல பிரபுபாதர் எழுதுறார், சில அறியாமையில் உள்ள மனிதர்கள் வந்து அவங்க நினைக்கிறாங்க பீஷ்மதேவர் முக்தி அடைந்தார், சாயுஜ்ய முக்தி அடைந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க, உருவமற்ற பிரம்மஜோதியை. ஆனா பீஷ்மதேவர் உண்மையிலேயே இவர் வந்து பார்த்த சாரதியினுடைய லீலைகளில் பங்கேற்பதற்காக எங்க அந்த லீலைகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அந்த பிரம்மாண்டத்தை அடைந்தார், பகவானுடைய பார்ஷதர் ஆகிவிட்டார். எப்படி பறவைகள் நினைக்கின்றன பகல் பொழுது முடியும் பொழுது பறவைகள் நினைக்கின்றன இந்த மாதிரி பகல் பொழுது அழிந்து விட்டது, இனிமே பகல் பொழுதே வராது அப்படின்னு நினைக்கின்றன. ஆனா உண்மையிலே பகல் பொழுது அழிவதில்லை. ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அந்த பகல் பொழுது வரப்போகுது. ஆனா அறியாமையில் உள்ள பறவைகள் வந்து பகல் பொழுது அழிந்து விட்டது அப்படின்னு நினைக்கின்றன. அதே மாதிரி அறியாமையில் உள்ள மனிதர்கள் நினைக்கிறாங்க பீஷ்மதேவர் சாயுஜ்ய முக்தியை அடைந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா புத்திசாலியான மனிதர்கள் அவங்க வந்து என்ன புரிஞ்சு கொள்கிறாங்கன்னா பீஷ்மதேவர் பார்த்தசாரதியினுடைய லீலைகள் பங்கேற்கிறதுக்காக சென்று விட்டார் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிந்து கொள்கின்றார்கள். ஏன்னா பீஷ்மதேவர் வந்து தன்னுடைய பிரார்த்தனையில தெளிவாக சொல்லியிருந்தார். பிரார்த்தனையில எந்த ஒரு பிரார்த்தனையிலையும் நான் வந்து முக்தி அடைய விரும்புகின்றேன் அப்படின்னு எந்த ஒரு பிரார்த்தனையிலையும் அவர் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் நான் கிருஷ்ணருடைய அன்பை அடைய விரும்புகின்றேன் அப்படின்னு அந்த பிரார்த்தனையில சொல்லியிருந்தார். அதனால கிருஷ்ணர் வந்து முக்தியை கொடுத்திருக்க மாட்டார், ஏன்னா பீஷ்மதேவர் அன்பை தான் கேட்டிருந்தார். அடுத்த ஸ்லோகம் தத்ர துந்துபயோ நேதுர் தேவமானவ வாதிதாக சசம்சு சாதவோ ராக்யாம் காத்பேது புஷ்ப விருஷ்டயः. அந்த சமயத்துல தேவர்கள் மற்றும் மனிதர்கள் பீஷ்மதேவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக பல வாத்தியங்களை வந்து வாசித்தார்கள், மோளம் வாசிச்சார்கள், பல வாத்தியங்களை வாசிச்சார்கள். சாதவோ ராக்யாம், பொறாமையில்லாத அரசர்கள் பீஷ்மதேவரை புகழ்ந்து பேசினர். காத்பேது புஷ்ப விருஷ்டயக, வானத்திலிருந்து தேவர்கள் வந்து மலர்களை தூவினர்.
இங்க பார்க்கும்பொழுது பீஷ்ம தேவர் தேவர்களாலும் ஆஹ் தேவர்களும் பீஷ்ம தேவருக்கு வந்து அவ்வளவு மரியாதை செலுத்தினர். அந்த கருத்தை பிரபுபாதர் வலியுறுத்தி சொல்றார். தேவர்களும் கூட பீஷ்ம தேவருக்கு அவ்வளவு உயர்ந்த மரியாதை கொடுத்தனர். ஏன்னா பீஷ்ம தேவர் அவர் ஒரு மகாஜனர். பீஷ்ம தேவருடைய நிலை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆசிரமத்துல இல்ல. சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அனாஷ்டிரமே ந திஷ்டேத். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசிரமத்துல வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பீஷ்ம தேவர் வந்து வர்ணாசிரம கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து வர்ணாசிரம தர்மத்துக்கு தகுந்த எடுத்துக்காட்டு கிடையாது. ஏன்னா அவர் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் செய்தார். ஆனா குருவினுடைய ஆசிரமத்துல வசிக்கல, அவர் மாளிகையில வசித்துக் கொண்டிருந்தார். ஆனா பீஷ்ம தேவர் ஒரு தூய பக்தர். அதனாலதான் பீஷ்ம தேவர் வந்து 12 மகாஜனர்கள் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. நாரதர் மற்றும் சிவபெருமானுக்கு நிகரானவர். சிவனுக்கே நிகரானவர், நாரதருக்கே நிகரானவர். அதனால தான் தேவர்களும் கூட பீஷ்ம தேவருக்கு அவ்வளவு உயர்ந்த மரியாதையை கொடுத்தனர். முழு பிரம்மாண்டத்துல எல்லோரும் பீஷ்ம தேவருக்கு அவ்வளவு உயர்ந்த மரியாதை கொடுத்தனர். எல்லோரும் பீஷ்ம தேவர் மறைந்து விட்டார் அப்படின்னு தெரிஞ்சவுடன் எல்லோரும் வந்து பீஷ்ம தேவருக்கு வந்து மலர் தூவினர். பீஷ்ம தேவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக. அதனாலதான் இப்பதான் நம்ம பீஷ்ம பஞ்சக கூட நம்ம கொண்டாடினோம். இதுல இன்னொரு கருத்தை எழுதுறாரு. இந்த மாதிரி தேவர்கள் வந்து மலர் தூவது வந்து நம்ம இந்த நம்ம சாதாரண மனித சமுதாயத்துல பிணத்துக்கு வந்து பிணத்தை அலங்கரிக்கிறாங்க. ஆனா தேவர்கள் மலர் தூவது வந்து இந்த பிணத்தை அலங்கரிக்கிறதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நான் பீஷ்ம தேவர் அவருடைய சரீரம் வந்து தெய்வீகமான சரீரம். நான் கிருஷ்ணருடைய சிந்தனையில தன்னுடைய முழு மனதை செலுத்தியதுனால அவருடைய சரீரம் வந்து தெய்வீகமான சரீரம். அந்த தெய்வீகமான சரீரத்துக்கு மலர் தூவி மரியாதை கொடுக்கின்றார்கள். எப்படி ஒரு இரும்பை வந்து கொதிக்க வைக்கும் பொழுது, நெருப்புல போடும் பொழுது அந்த இரும்பு வந்து நெருப்பு மாதிரியே செயல் செய்ய ஆரம்பிக்கின்றது. அந்த மாதிரி பீஷ்ம தேவர் தன்னுடைய சரீரத்தை வந்து கிருஷ்ணருடைய சிந்தனையில் ஈடுபடுத்தியதுனால அவருடைய சரீரமே வந்து சச்சிதானந்த ஆன்மீக மயமாகிவிட்டது. அதனால தான் அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்கள் மறைந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுகின்றோம். இந்த காலகட்டத்துல பல அரசியல் தலைவர்களை வந்து அவர்களுடைய மறைந்த நாள், அவர்களுடைய பிறந்த நாளை வந்து ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க. காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறாங்க, அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஜெயந்தி வார்த்தை வந்து இவர்களுக்கு உபயோகப்படுத்துவது வந்து தவறானது அப்படின்னு சொல்ற. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து பகவானுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அதுலயும் பார்த்தோம்னா ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணர் தோன்றிய நாளுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி, ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜென்மாஷ்டமிக்கு மட்டும்தான், கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும்தான். மற்ற அவதாரங்களுக்கு கூட இந்த ஜெயந்தி வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. மனிதர்களுக்கு உபயோகப்படுத்தப்படு, அதை பத்தி கேட்கவே வேண்டியதில்லை. மற்ற அவதாரங்களுக்கு கூட நரசிம்ம சதுர்தசி, வாமன துவாதசி, ராம நவமி, பலராம பூர்ணிமா, வராக துவாதசி, ராதாஷ்டமி, லலிதா ஷஷ்டி, அந்த மாதிரி இந்த திதியோட சொல்றோம்.
ஆனா ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை குறிப்பாக கிருஷ்ணருடைய அவதாரத்துக்கு மட்டும்தான். இந்த காலகட்டத்துல அம்பேத்கர் ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி அப்படின்னு அவங்களுக்கு தான் உபயோகப்படுத்தணும். அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்னு பிரபுபாதர் சொல்றேன். இதுவும் ஒரு வகையான அபராதம். ஏன்னா பகவானுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய அதே வார்த்தையை வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு உபயோகப்படுத்துறோம். பீஷ்ம தேவர் இந்த உலகத்திலிருந்து எப்படி வைகுண்டத்தை அடைந்தார், இது அவ்வளவு ஒரு அற்புதமான இது அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். அதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டரை நம்ம ஆரம்பிச்சிருவோம். நாலு ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணன். கேள்விங்க ஹரே கிருஷ்ணன் பிரபு. பிரபு, அஷ்டவசுக்கள் அவர் வந்து அங்கேயும் வைகுண்டத்துக்கும் போனாரு, இங்கேயும் வசுவா இருக்காரு. அது எப்படிங்க பிரபு? பொதுவாக பல சமயம் கிருஷ்ணர் பகவானுடைய லீலையில வந்து அந்த பக்தர்களுடைய சரீரத்துல 2 ஜீவாத்மாக்கள் இருக்கு. தேவலோகத்திலிருந்து உள்ள வந்த தூய பக்தர் அவரும் அந்த ஜீவாத்மா அந்த சரீரத்துல இருப்பாங்க. அதை தவிர ஆன்மீக லோகத்திலிருந்து பகவானுடைய லீலையில பங்கேற்க வருகின்ற அந்த ஜீவாத்மாவும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரத்யும்னருடைய சரீரத்துல வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த, இந்த 4 பேரும் விஷ்ணு தத்துவம். பிரத்யும்னர் விஷ்ணு தத்துவத்துக்குள்ள, அதே சமயத்துல காமதேவர் அப்படிங்கிற தேவதா அவரும் அந்த பிரத்யும்னருடைய சரீரத்துல இருந்தார். அத்வைத ஆச்சாரியருடைய இதுல சதாசிவம் மற்றும் சதாசிவர், இன்னொருத்தர் யார், அத்வைதாச்சாரியருடைய மகாவிஷ்ணு, 2 பேரும் இருந்தான். அந்த மாதிரி பீஷ்ம தேவருடைய இதுல ஒரு அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர் வந்து பீஷ்ம தேவருடைய சரீரத்துல இருந்தார். கிருஷ்ணருடைய லீலைகள் நடக்கும் பொழுது பல தூய பக்தர்கள் தேவலோகத்திலிருந்து அவங்களாம் வந்து அந்த கிருஷ்ண லீலைகளை பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர் வந்து பீஷ்மராக பிறந்தார். அந்த அஷ்டவசு வந்து திரும்பி தன்னுடைய வசு லோகத்துக்கு சென்று விட்டார். அதுக்கப்புறம் அந்த வசு லோகத்தை தன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வைகுண்ட லோகத்துக்கு போயிடுவார். அதே சமயத்துல இன்னொரு ஜீவாத்மா, அவர் பீஷ்ம தேவர் சரீரத்தில் உள்ள இன்னொரு ஜீவாத்மா, அவர் வந்து பார்த்தசாரதியின் லீலையில பங்கேற்கிறதுக்கு சென்று விட்டார். ஹரே கிருஷ்ணன். ஓகே. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय।